தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்களில் கடந்த 7 ஆண்டுகளில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் 9630 சிறுவர்களை மீட்டுள்ளனர். பெற்றோரிடம் கோபம், பெருநகரத்தை சுற்றி பார்க்கும் ஆசை, வறுமையின் கொடுமை போன்ற காரணங்களால் சிறுவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி ரயில்களில் சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட ரயில் நிலையத்தில் இறங்குகின்றனர். பின்னர் எங்கு செல்வது என்று தெரியாமல் நிற்கும்போது அவர்களை ரயில்வே பாதுகாப்பு படையினர் மீட்கின்றனர். தெற்கு ரயில்வேயில் உள்ள ரயில் நிலையங்களில் 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 9630 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. ஆருத்ரா, ஹிஜாவு, எல்என்எக்ஸ் என பல நிதி நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாக கூறி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்துள்ளனர். இது தொடர்பான மோசடி வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் என திருவண்ணாமலையைச் சேர்ந்த ரமேஷ் லட்சுமிபதி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டது போன்று போலி SMS அனுப்பி பண மோசடிகள் நடப்பதாக வங்கி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆன்லைன் வாயிலாக பல வகைகளில் மோசடிகள் நடக்கின்றன. இது குறித்து போலீசார் தொடர்ந்து எச்சரித்தாலும் மோசடிகள் தொடரவே செய்கின்றன என்று கூறியுள்ளனர். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணி மேற்பார்வையாளராக ஒருவரை நியமிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பத்திரப்பதிவு மையங்கள் வாயிலாக கடந்த 4 மாதங்களில் 5920 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். BARC கவுன்சிலிங்கில் பங்கேற்பதற்கான விண்ணப்ப பதிவு ஜூலை 31ஆம் தேதி நிறைவடையும் என்று தமிழக என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் 45க்கும் மேற்பட்ட கட்டட அமைப்பியல் கல்லூரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் BARC மற்றும் MARC படிப்புகள் நடத்தப்படுகின்றன. 5 ஆண்டுகள் நடத்தப்படும் இந்த படிப்பில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை தமிழக என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி வழியே மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டு கவுன்சிலிங்குக்கு https:/barc.tneonline.org என்ற இணையதளத்தில் மே மாதம் முதல் பதிவு துவங்கியது. ஜூலை 31ஆம் தேதியுடன் விண்ணப்ப பதிவு நிறைவடையும் என தமிழக என்ஜினியரிங் கவுன்சிலிங் கமிட்டி அறிவித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட RO குடிநீர் சுத்தமானதுதான். ஆனால் நீரை பிடிக்கும் பாத்திரங்கள் சுத்தமாக இல்லையெனில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா நுண்ணுயிரிகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் 2500 சதுர அடி பரப்பளவு உள்ள வீட்டின் ஆரம்ப விலை 7.2 கோடி ரூபாய் என பிரிகேட் நிறுவனம் நிர்ணயித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் TVS நிறுவனத்தின் சுந்தர மோட்டார்ஸ் என்ற வாகன சர்வீஸ் நிலையம் செயல்பட்டு வந்தது. இது இப்பகுதியின் பாரம்பரிய அடையாளமாகவே மாறியிருந்தது. இந்நிலையில் TVS சுந்தர மோட்டார்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு அந்நிலம் வேறு பயன்பாட்டிற்கு மாற்ற முடிவானது. இதற்காக பிரிகேட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்துடன் உடன்பாடு ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் அண்ணா சாலையில் TVS நிறுவனம் செயல்பட்ட 5 ஏக்கர் நிலத்தில் பிரிகேட் ஐகான் என்ற பெயரில் புதிய திட்டத்தை செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகளை பிரிகேட் குழுமம் முழுவீச்சில் துவக்கியுள்ளது. இங்கு 39 மாடிகளுடன் ஆடம்பர குடியிருப்பு, 18 மாடிகள் கொண்ட அலுவலகம் மற்றும் வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டது. இதற்கான திட்ட அனுமதி பெறும் நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இங்கு கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. இங்கு 3, 4, 5 படுக்கை அறை அல்ட்ரா லக்ஸுரி வீடுகள் கட்டப்பட உள்ளன. 3 படுக்கை அறை வீடுகள் 2500 முதல் 2850 சதுர அடி பரப்பளவில் இருக்கும். இதன் ஆரம்ப விலை 7.2 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3200 முதல் 3750 சதுர அடி பரப்பளவுள்ள வீடுகளின் ஆரம்ப விலை 8.9 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு நிலவரம் அடிப்படையில் வீடுகள் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த
சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ஜம்மு பிராந்தியத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் கூடி ஆலோசனை மேற்கொண்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் ஜம்முவில் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு எதிராக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. அதே நேரம் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மற்றும் பயங்கரவாத கட்டமைப்பை ஒழிப்பதற்கான வியூகங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.